Hello student, exercise 1.5, question number 1, simplify subdivision number 1. Subdivision number 1 நம்ம ஃபஸ்ட்டு given சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். given அப்படினாவே கொஸ்டின் இங்கே இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஸ்டின் உள்ளதை ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க. 4x² y dividing by 2z² multiplication 6x z power cube dividing by 20y power 4. இப்போ இதை சைடில் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறப்ப எழுதி காட்டுறேன். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை ஃபுல்லாக நம்ம டிவைட் பண்ணிடலாம். 1 4 is 4, 5 4s are 20. நெக்ஸ்ட் 1 2 is 2, 3 2s are 6. இப்போ நம்பர்ஸில் இங்கே 1 இங்கே 3 இருக்குது. 1 3 is 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 5 இருக்குது. 1 5 is 5 கிடைக்கும். இதே நம்பர்ஸில் நம்ம கொடுக்கப்பட்டது. இப்போ நம்பர்ஸில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 3 5 சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் இருக்குல்ல, அந்த வேரியபிள்ஸை ஃபுல்லாக திரும்ப இங்கே சைடில் எழுதுகிறேன் பாருங்கள். x² இங்கே இருக்குது. இந்த x² என்ன பண்ணால் x மல்டிப்ளிகேஷன் x, நெக்ஸ்ட் y இருக்குது மல்டிப்ளிகேஷன் y டிவைடிங் பை இங்கே இருக்கக்கூடிய z² என்ன பண்ண போகிறேன் 2 டைம்ஸ் எழுதணும். 2 டைம்ஸ் z மல்டிப்ளிகேஷன் z, நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இங்கே x இருக்குது, அந்த x அப்படி இருக்கட்டும், x அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே z பவர் கியூப் இருக்குது, அப்படின்னா 3 டைம்ஸ் z எழுதணும். 3 டைம்ஸ் z எழுதிக்கோங்க, 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் டிவைடிங் பை இங்கே y பவர் 4 டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. y மல்டிப்ளிகேஷன் y மல்டிப்ளிகேஷன் y மல்டிப்ளிகேஷன் y. இப்போ எதெல்லாம் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்களேன். இங்கே ஒரே ஒரு y இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே ஒரு y கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட்டு z இங்கே 1 டைம்ஸ், இங்கே 1 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ். ரிமைனிங் ஏதாவது டிவைட் ஆகிறாப்பில் இருக்குதா? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே டிவைடிங் மேலே எக்ஸ் இல்லை. இஜெட் இருக்குது, டிவைடிங் மேலே இஜெட் இருக்குதா? இல்லை. அப்போ ரிமைனிங் நம்ம எழுதும்போது என்னென்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 1, இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1. ஃபார்முலா பேஸ் எல்லாமே சேமாக இருந்தால் பவர் உள்ள நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏ பவர் எம் மல்டிப்ளிகேஷன் ஏ பவர் என்னாக இருந்தால் பேஸ், இது பேஸ் சேமாக இருக்குது. அப்போ ஏ எழுதி பவரை ஆட் பண்ண போகிறோம், எம் ப்ளஸ் என். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பேஸ் எல்லாமே எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது. பவர் எல்லாம் ஆட் பண்ணும்போது பாருங்கள் 1 2 3 இருக்குது. அப்போ என்ன கிடைக்குன்னா எக்ஸ் பவர் கியூப் கிடைக்குது, எக்ஸ் பவர் கியூப். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேறு எதாவது இருக்குதா? இல்லை. இங்கே வேறு எதாவது இருக்கா? இஜெட் பவர் 1 தான் இருக்குது. அப்போ இஜெட் சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிவைடிங் பை வேறு ஏதாவது இங்கே டிவைடிங் பையில் இருக்குதா? இல்லை. இப்போ இங்கே பாருங்கள் ஒய் பவர் 1 ஒய் பவர் 1 ஒய் பவர் 1, அப்போ ஒய் பவர் கியூப் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான வேரியபிள்ஸ். இந்த ரைட் சைடில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன், எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இப்போ டைரெக்டாக பாருங்கள், இங்கே z² இருக்குது, z². இங்கே z பவர் கியூப்னால ஸ்கொயர் போச்சுன்னா ஒரே ஒரு z இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒய் பவர் 1 இருக்குது, இதில் ஒய் பவர் 1 போச்சுன்னா ஒய் பவர் கியூப் இருக்கும், ஒய் பவர் கியூப் இருக்கும். இப்போ ஆன்சரை ஃபுல்லாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஆன்சர் நம்பர்ஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3 டிவைடிங் பை 5 3 3. நெக்ஸ்ட்டு இங்கே நியூமரேட்டர் வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் கியூப் இஜெட் கிடைச்சது, இஜெட். டிவைடிங் பை இங்கே 5 இருக்குது, 5. இங்கே டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் பவர் கியூப் தான் நம்மளுடைய ஆன்சராக கிடச்சிருக்குது. இந்த கிவன் சொல்லி எழுதி நம்ம பாக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்டிவிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 2ல் நமக்கு ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாகவே நம்ம வந்து ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டில் போகணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட், இதுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் அடுத்ததுக்கும் ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபைன் பண்ணலாம். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்மில் நம்ம ரஃப் இருக்கா அதை சைடில் ரைட் பண்ணிக்கலாம். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்மில் இங்கே பிக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, பி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 1ஆல் கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு எப்படின்னா, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 21 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 21. ஆட் பண்ணும்போது பியினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆட் பண்ணல, நமக்கு வந்து ஆட் பண்ணாலோ சப்ராக்ஷன் பண்ணாலோ பியினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கணும்னா -10 கிடைக்கணும், -10 கிடைக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தகுந்த டேபிள்ஸ் பார்த்துடலாம். 21 வராப்பில் டேபிள்ஸ் சொன்னோம் அப்படின்னா வந்து 3 7s are 21, 3 7s are 21. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு +10 கிடைக்குது, -10 நமக்கு கிடைக்கணும். நம்மளுடைய ஃபார்மெட் படி -10 கிடைக்கணும். அப்போ இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள் கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் இங்கே வேரியபிள் என்ன இருக்குன்னா பின்னு சொல்லி வேரியபிள் இருக்குது, அதனால டிவைடிங் பை பி. இப்போ கொஸ்டினில் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா வந்து கிவன் சொல்லி எழுதணும். கிவன் கொஸ்டின் நமக்கு இந்த சைடு என்ன கிவன் சொல்லி எழுதியிருக்கோம். கிவன் ஈக்குவல் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள், இங்கே வந்து எப்படி இருக்குன்னா இங்கே இருக்குது ஃபஸ்ட்டில். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம ரைட் பண்ண போகிறோம் p மைனஸ் 3ங்கிற ஒரு ஃபேக்டரும் அனதர் ஃபேக்டர் என்னன்னா p மைனஸ் 7ங்கிற ஃபேக்டரும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவைடிங் பை p மைனஸ் 7 இருக்குது. அப்போ p மைனஸ் 7 ரைட் பண்ணிடலாம். p மைனஸ் 7. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். அடுத்து ஒரு குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து -12 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது பியினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 கிடைக்கணும். அப்போ 4 3s டேபிள் மல்டிப்ளை பண்ணால் 12 வர்றாப்புல 4 3s 12. இப்போ நமக்கு ஆட் பண்ணலையோ சப்ராக்ஷன் பண்ணலையோ நினைக்கினா 1 கிடைக்கணும். இப்போ சப்ராக்ஷன் பண்ணுவோம் 1 கிடைக்கணும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் கொடுத்தனா சப்ராக்ஷன் பண்ணால் 1 கிடைக்கும். இங்கே டிவைடிங் மேலே பி ஏன்னா வேரியபிள்ஸ் வந்து நமக்கு வந்து பியாக இருக்குது. அப்போ நம்ம ஃபேக்டர் எடுக்கும்போது எப்படி எடுக்க போகிறோம்னா வந்து p மைனஸ் 4 p ப்ளஸ் 4 1 ஃபேக்டரும் p மைனஸ் 3 அனதர் ஃபேக்டராகவும் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை நெக்ஸ்ட் என்ன கொடுத்தோன்னா p மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். p மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் எது டிவைட் ஆகுமோ அதை டிவைட் பண்ணலாம். p மைனஸ் 7 டிவைட் பண்ணலாம். இதில் p மைனஸ் 3 ஹோல் பவர் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது 2 டைம்ஸ் இருக்குது. அதாவது p மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா p மைனஸ் 3 மல்டிப்ளிகேஷன் p மைனஸ் 3ன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதில் ஒரு பவரையும் இதில் ஒரு பவரையும் நம்ம டிவைட் பண்ணால் ரிமைனிங் நமக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் இன்னொரு பவர் இருக்குது. இன்னொரு பவர் என்ன, இதில் ஒரு பவர் இருந்தது, இதில் இன்னொரு பவர் இருக்குது நமக்கு வந்து. சப்போஸ் உங்களுக்கு இது டவுட்டாக இருந்ததுன்னா இதை இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு டிவைட் பண்ண தெரியல அப்படின்னா p மைனஸ் 3 மல்டிப்ளிகேஷன் p மைனஸ் 3 ஏன்னா 2 டைம்ஸ் இருக்குல்ல. அப்போ இங்கே ஒரு இதை டிவைட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு பவர் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே p மைனஸ் 3யும் இங்கே உள்ள p மைனஸ் 3யும் டிவைட் பண்ணிட்டோம். ரிமைனிங் நமக்கு என்னன்னா p ப்ளஸ் 4 மட்டும் இருக்குது. அப்போ ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். கிவன் ஈக்குவல் p ப்ளஸ் 4 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சரை எழுதி பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பண்ணியாச்சு. சப்டிஷன் நம்பர் 3 போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 3 நமக்கு 5t³ டிவைடிங் பை 4t மைனஸ் 8. இது ரெண்டுலேயும் இருந்து நம்ம வந்து 4 காமன் எடுக்க முடியும். ரெண்டுலேயும் 4 காமன் எடுக்க முடியும். அதே மாதிரி இது ரெண்டுலேயும் இருந்து 6 காமன் எடுக்க முடியும். 4 காமன் எடுக்க தெரியாதவங்க 4 டிவைட் பண்ணுங்க. எவரி டைம் 4 டிவைட் பண்ணால் 1 4 is 4 1 4 is 4. இங்கே 4 டிவைட் பண்ணால் 1 4 is 4 2 4s 8. அப்போ t மைனஸ் 2ங்கிறது கிடைக்குங்க. அதே மாதிரி இது 6 காமன் எடுக்கனா 6 டிவைட் பண்ணிடுங்க. 6 டிவைட் பண்ணால் 1 6 is 6 1 6 is 6. நெக்ஸ்ட் 1 6 is 6 2 6 12. அப்போ t மைனஸ் 2 கிடைக்கும். இங்கே கிடைக்கக்கூடியது என்ன t மைனஸ் 2 கிடைக்குது. இங்கே கிடைக்கக்கூடியது என்ன t மைனஸ் 2 கிடைக்குது. t மைனஸ் 2 கிடைக்குது. இப்போ இதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சப்டிஷன் நம்பர் 3 கிவன் கொஸ்டினை ரைட் பண்ணியாச்சு. 5t³ ரைட் பண்ணிக்கலாம். 5t³ டிவைடிங் பையில் 4 காமன் எடுத்துனா t மைனஸ் 2 கிடைச்சது. t மைனஸ் 2. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 6 காமன் எடுத்துனா t மைனஸ் 2 கிடைச்சது. t மைனஸ் 2 டிவைடிங் பை 10t கிடைச்சது. 10t. இப்போ இங்கே உள்ள ஒரு t மைனஸ் 2வையும் t மைனஸ் 2வையும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 1 5 is 5 2 5s 10. நெக்ஸ்ட்டு 2 12 கொடுத்தோன்னா 3 2s 6 2 2s 4. நெக்ஸ்ட் பாருங்கள் ரிமைனிங் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே ஒரு t⁻³ இருக்குது. இங்கே t⁻1 இருக்குது. அப்போ
டி பவர் கியூப்பில் இருந்து டி பவர் 1 நம்ம டிவைட் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியதுன்னா இங்கே 1 இங்கே வந்து 1 குறைஞ்சிருச்சுன்னா 2ஆக மாறும். அப்போ டி ஸ்கொயர் இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, எல்லாமே டிவைட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் நமக்கு எழுத போகிற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3t ஸ்கொயர் டிவைடிங் பை இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, 2வையும் 2வையும் மல்டிப்ளை 2 2s 4 கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சர் எழுதி மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.